From the following details, ascertain unsecured creditor to be shown in statement of affairs. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் இங்கே கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷனில் எவ்வளோ அன்செக்யூர்டு கிரெடிட்டார் இருக்காங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே இந்த சாப்டரை பொறுத்தவரையில் லிக்விடேட்டர்ஸ் ஆஃப் கம்பெனியை பொறுத்தவரையில் 2 விதமான அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒன்று ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், இன்னொன்று லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது டைரக்டர், லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது லிக்விடேட்டர். ஓகே, ஸோ எதா இருந்தாலும் இங்கே கிரெடிட்டாரை செக்யூர்டு கிரெடிட்டார், அன்செக்யூர்டு கிரெடிட்டார்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கணும். அப்போ செக்யூர்டு கிரெடிட்டார்னா யார் அப்படின்னா, கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி எதையாவது நாம் பிளட்ஜ் பண்ணி, அதாவது அடமானமாக வச்சு கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அவங்க செக்யூர்டு கிரெடிட்டார். அப்போ எந்த விதமான அடமானமும் இல்லாமல் கம்பெனி கடன் வாங்கியிருக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து அப்படின்னா அந்த கடன் கொடுத்த அந்த கிரெடிட்டார் அன்செக்யூர்டு கிரெடிட்டார். ஓகே, அப்போ இந்த சம்மில் யாரெல்லாம் அன்செக்யூர்டு கிரெடிட்டார் இருக்காங்க அப்படின்னா, கிரெடிட்டார் ஃபார் குட்ஸ் அப்படின்னாலே இது அன்செக்யூர்டு கிரெடிட்டார் தான். பில்ஸ் பேயபிள் இஸ் ஆல்வேஸ் அன்செக்யூர்டு கிரெடிட்டார் தான். ஸோ பில்லு மட்டும்தான் நமக்கு சைன் பண்ணி அக்செப்ட் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க, சரியா? ஸோ அது ஒரு அன்செக்யூர்டு கிரெடிட்டார். லோன் ஃப்ரம் பேங்க்லேருந்து கம்பெனி கடன் வாங்கியிருக்காங்க, நான் வித்தின் ப்ராக்கெட்லாம் அன்செக்யூர்டுனே கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் அன்செக்யூர்டு கிரெடிட்டார் தான். பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு பேங்க்கில் 2 கைண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஒன்று எஸ்பி அக்கௌண்ட்ஸ், சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், இன்னொன்று கரண்ட் அக்கௌண்ட். எஸ்பி அக்கௌண்ட்டுங்கிறது காமனான ஒரு ஆர்டினரி பீப்புள் ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட் அப்படிங்கிறது தான் எஸ்பி அக்கௌண்ட். ஸோ பிஸ்னஸ் பீப்புளுக்காக க்ரியேட் பண்ண அக்கௌண்ட் தான் கரண்ட் அக்கௌண்ட். இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு செக்கு கொடுக்குறாரு 50,000 ருபீஸ்க்கு. ஓகே, அந்த செக்கை வாங்கின அந்த பர்சன் பேங்க்கில் கொண்டு கலெக்ஷன் போடுறாரு. அப்போ தான் தெரியுது அவர் அக்கௌண்ட்டில் 30,000 ருபீஸ் தான் இருக்குது, 50,000 ருபீஸ் இல்லைன்னு. பேங்க் இம்மீடியட்டாக அந்த செக்கை டிஸானர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருடைய ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன்ஸை பார்ப்பாங்க. ஒரு 30,000 ப்ளஸ் 20,000 இவருக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு அவரோட ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே லேக்ஸு ப்ளஸ் அவர் இது வரைக்கும் பேங்க்கில் எந்த விதமான ஒரு டிமார்க்கும் அவர் பேரில் இல்லை அப்படின்னா கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருடைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் பேங்க்கை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கிற சமயத்தில் 30,000 தான் அவருடைய அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குன்னா ப்ளஸ் 20,000 போட்டு பேங்க்கு அந்த செக்கை ஹானர் பண்ணி அனுப்பிடுவாங்க. அடுத்து அவருடைய அக்கௌண்ட்டில் அடுத்து எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆகுதோ அந்த அமௌண்ட்லேருந்து பேங்க் ஆல்ரெடி பே பண்ணியிருக்க 20,000 எடுத்துக்கிறாங்களா. அப்போ இந்த இடத்துல அவங்க பே பண்ணியிருக்க அந்த 20,000 அப்படிங்கிறது அன்செக்யூர்டு கிரெடிட்டாக தான். எந்த விதமான செக்யூரிட்டியும் இல்லாமல் பேங்க்காக பே பண்ணுறதுனால பேங்க் ஓவர் டிராஃப்ட் எப்பயுமே அன்செக்யூர்டு கிரெடிட்டாக தான். ஓகே, தென் லோன் ஆன் செக்யூரிட்டி ஆஃப் மிஷினரி, அதாவது மிஷினரியை செக்யூரிட்டியாக வச்சு லோன் வாங்கியிருக்காங்க கம்பெனி. அப்போ எஸ்டிமேட்டட் ரியலைசபிள் வேல்யூ ஆஃப் த மிஷினரி 32,000. அந்த மிஷினை விற்றா 32,000 கிடைக்கும். ஆனால் பேங்க் அந்த கம்பெனி வாங்கியிருக்கிற லோனோட அமௌண்ட்டு 40,000. அப்போ 32,000க்கு தான் செக்யூரிட்டி இருக்குது. அப்போ 8,000க்கு செக்யூரிட்டி இல்லை. இப்போ இந்த 8,000 அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அன்செக்யூர்டு கிரெடிட்டார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிஜென்ட் லைபிலிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் அ ஃபியூச்சர் லைபிலிட்டி. அது லைபிலிட்டி ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல 20%, 10% மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 45,000ல் 20% எக்ஸ்பெக்டட் டு ரேங்க் அப்படின்னா 20% தான் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ டைரெக்டாகவே 45,000க்கு 20% அப்ளை பண்ணி பார்த்துடலாம். நான் இப்போ கொடுத்த அந்த சம்முக்கான எக்ஸ்ப்ளனேஷனை தான் இங்கே ஆன்சராக அவுட்கட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரெடிட்டார் ஃபார் குட்ஸு அன்செக்யூர்டு கிரெடிட்டார், பில்ஸ் பேயபிள் அன்செக்யூர்டு கிரெடிட்டார், லோன் ஃப்ரம் பேங்க்கு அங்கே ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டாங்க அன்செக்யூர்டு கிரெடிட்டார்னு. ஸோ நாம் அன்செக்யூர்டு கிரெடிட்டார் அமௌண்ட்டோட ஆட் பண்ணிடலாம். மிஷினரிக்கு நான் சொல்லியிருந்தேன் 40,000 லோன் வாங்கியிருக்காங்க, ஆனால் செக்யூரிட்டி 32,000 தான் இருக்குது. அப்போ 8,000 இங்கே அன்செக்யூர்டு கிரெடிட்டார். ஸோ கண்டிஜென்ட் லைபிலிட்டியில் எக்ஸ்பெக்டட் டு ரேங்க் 20%, 10% டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். இப்போ இதோட டோட்டல் தான் இந்த கேல்குலேஷனோட அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்.